சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஏவிஎம் கலெக்டர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே மேடம் ஜோனில். யார் மேல? என் மேலே மேடம். உங்க மேலயா? ஆ உங்க பேர் என்ன? சரவணன் மேடம். சரவணன் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவன் நான் தானே மேடம். காலையில் எஸ்ஐ சார் வந்து கிட்ட பேசுனேன் மேடம். எஸ்ஐ சரவணன் நீங்க தானே? எஸ்ஐ இல்லை மேடம், நான் ஓஏ மேடம். நான் எங்கே மேடம் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த எஸ்ஐன்னு? ஐயா ஐயா ப்ளீஸ், ஆ அது எதுவா இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுவோம். ஏன்னா நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. எவனோ என்ன அது அது மிஸ்யூஸ் அது பண்ணியிருக்காங்க எனக்கு மேடம். தெரியாது, அது எனக்கு தெரியாது. அது உங்க பஞ்சாயத்து. நீங்க சொல்றீங்கல்ல எங்க பஞ்சாயத்துன்னு, அது உங்க பஞ்சாயத்து, எனக்கு தெரியாது. உங்க பேரை யார் மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஏன் நடந்துக்கிட்டீங்க? தெரியல மேடம். பேரை வச்சு என் பேரை வச்சு மிஸ்யூஸ் அது பண்ணியிருக்காங்க எனக்கு எனக்கு மேடம். தெரியாதுங்கய்யா, எனக்கு தெரியாதுங்கய்யா. நான் என்ன ஆதாரம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேங்கய்யா. எனக்கு எஸ்ஐ சார் சொன்னாரு, அவரு சொன்னாருன்னு இல்லை, நான் பாதிப்பு அடைஞ்சேன். என் கல்லறை போச்சு, எங்க அப்பா கல்லறையை காணா போய் நான் நாய் பேயா நான் காலையில விடிய காலையில ஓடியாந்து நான் அவர்கிட்ட கேட்டா, அவர் நல்ல மனுஷனா இருந்ததுனால அவர் பார்த்து கல்லறையை காணான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? என் கல்லறை காணால, எனக்கு அதுக்கு முடிவு வேணும். உங்க பேர்ல தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஏன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்ல ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்னுடைய உயிர் பறி போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு நான் சொல்லி எழுதி வைப்பேன். மேடம் உங்க கலர் இருக்கா மேடம்? அப்பா இல்லவே கலர் இல்ல, இருக்கா மேடம்? கல்லறை இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எங்க போச்சு? நான் ப்ரூஃப் இல்லைன்றத நான் 2 நாளா நான் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவில். நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்போ இருந்துச்சுன்னு நான் கேட்பேன். அதுல உள்ள இருக்கிறது எங்க அப்பா தானான்றது நான் கேட்பேன். இப்போ எனக்கு அதுல இருக்கிறது எங்க அப்பா இல்லைன்றது நல்லா தெரியுது. நீங்க எங்க கல்லறையில இருந்து என் பணத்தை எடுத்திருக்கீங்க. எனக்கு எங்க அப்பா பணம் வேணும். எங்க அப்பா பணம் வரலைன்னா நான் எந்த நிலைமைக்கு போக முடியுமோ அந்த நிலைமைக்கு போவேன். அது மேடம், உங்க பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் யாரும் ரிமூவ் பண்ண முடியாது அது மேடம். பண்ண மாட்டாங்க மேடம். சரவணன் சார் ப்ளீஸ், ஆ நீங்க சொல்லுங்க எதுவா மேடம். இருந்தாலும் உங்க அதிகாரிகிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். சரிங்களா? எனக்கு யாரும் கண்ட்ரோல் நீங்க இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது இல்லை. நான் கார்பரேஷன் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், மேயர் கிட்ட கொடுத்துருக்கேன், சரிங்களா, எம்எல்ஏ கிட்ட கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் சும்மா இல்லை, நானும் ஒரு பத்திரிகை மூளை கட்டத்தனமா நான் வேலை செய்யல. நீங்க காசு கேட்பீங்க, நீங்க எல்லாமே பண்ணுவீங்க, நாங்க வெளியில இருந்து ஒரு விஷயத்த பண்ணுவோம். நாங்க ஆதாரம் சேர்க்கறதுக்கு நாங்க ஒவ்வொரு இதுலயும் நாங்க பிரச்சனையை இது பண்ணணும். மேடம் நான் உங்ககிட்ட பைசா கேட்கவே இல்லையே மேடம். நீங்க உங்க கல்லறையில எதுக்காக உங்க கல்லறையில எதுக்கு சார் பிரபு பேசுறான்? பிரபு யாரு சார்? கவர்மெண்ட் ஸ்டாஃபா? பிரபு யாரு முதல்ல? பிரபுவை உங்களை வேலையை விட்டு தூக்க சொன்னோம் நாங்க. இல்ல பிரபுவை வேலையை விட்டு தூக்க சொன்னோம். அவன் தப்பு பண்ணாரு. யார் சொன்னா? யார் சொன்னா? பொய் சொல்லாதீங்க. நான் திருப்பியும் போட்டோ எடுத்ததுல இருந்து நான் இது பண்ணுவேன். எனக்கு உங்களை பத்தி இல்ல, என் அப்பா கல்லறை எனக்கு வேணும். என் அப்பா பணத்தை நான் பார்க்கணும். அதுக்கு நான் நீதிமன்றம் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரிங்களா? உங்க மேலதான் கம்ப்ளைண்ட். நீங்க எங்க வேணாலும் போய் பேசுங்க, எந்த மினிஸ்டர் வேணாலும் பேசுங்க. நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன்னா நான் மாற மாட்டேன்றது எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் தெரியும். எனக்கெல்லாம் எந்த மினிஸ்டரும் தெரியாது மேடம். இல்ல எங்களுக்கு தேவையில்லைங்க. நான் காலையில இருந்து எல்லா மினிஸ்டருக்கும் தான் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ரிப்போர்ட். எங்களுடைய உணர்வுகளோட அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. 10 மணிக்கு நீங்க பணத்தை புதைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. பத்திரிக்கைக்காரங்களா கூட நாங்க கேட்க கூடாது, ஏன்னா கேட்டா எங்களை கொல்ல வந்துருவீங்க. ஏன்னா இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தானே. ஏன் மேடம் அப்படிலாம் சொல்றீங்க? ஆமாங்க, எங்க பத்திரிக்கைக்காரங்களாம் அடி வாங்கி தானங்க சாவுறோம். யாருங்க இது பண்ணாங்க? மேடம் 100% உங்க ஃபாதரோட கல்லறை அதுதான் மேடம். நீங்க திறந்து காட்டுங்களா? நீங்க திறந்து காட்டுங்களா? என் அப்பா போனம் தான் இருக்குதுன்னு நீங்க திறந்து காட்டுங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். சரிங்க மேடம். திறந்து காட்டுங்க. எப்போ வரணும்? இப்போ வரணுமா? நான் மொத்த மீடியாவையும் வர வைக்கிறேன். ஏங்க உங்க சாரி இதெல்லாம் வேணாம். உங்க சாரி யாருன்னு தெரியாது எனக்கு. எஸ்ஐ சரவணன் தான் தெரியும். எஸ்ஐ சரவணா ஓஎஸ் சரவணான்றத கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டோம். எனக்கு ஓஎஸ் சரவணா எஸ்ஐ சரவணான்றது கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன். நான் கவர்மெண்ட்டுக்கு ஆதாரம் பேசிட்டு எஸ்ஐ நானா மேடம் பொறுப்பு? அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. உங்க பேரை மத்தவங்க பேருனாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க. பிரபுவை போய் கேளுங்க, மனோகரை போய் கேளுங்க, டானியா போய் கேளுங்க, ரூடியை போய் கேளுங்க. என்ன ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு என்ன காலையில போய் சர்ச்சில் சொல்லிட்டு தான் மேடம் வந்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு எங்க அப்பா கல்லறை வேணும். எங்க அப்பா பணத்தை நான் பார்க்கணும். அது அழுகி போயிருந்தா கூட சரி, நான் பார்க்கணும். நான் பார்க்காம விட மாட்டேன். இல்லைன்னா
நான் சத்தியமா சொல்றேன், விஷயத்தை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போவேன். இதுக்கு மேல நீங்க எனக்கு கால் பண்றதை விட நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுங்க. 10 மணிக்கு பணத்தை புதைச்சான்ல, அவன் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. 10 மணிக்கு யாருங்க பர்மிஷன் கொடுத்தது? நீங்க திருட்டுத்தனமா பணத்தை புதைப்பீங்க, பணத்தை எடுத்து எரிப்பீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. நாங்க பார்த்துக்கிட்டே கிடக்கணும். நான் தான் உங்ககிட்ட காலையில சொல்லிட்டு வந்தேன் நீங்க மேடம். சொல்லிட்டு வரதுல எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு வலி. எங்க அப்பா எனக்கு ஏங்க அவர் உங்க அப்பாவா? ஏங்க அவர் உங்க அப்பாவா? எங்க அப்பாவை காணா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எங்க அப்பாவை கம்ப்ளைண்ட் காணான்னு உங்க பேர்ல மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டீங்களோ அத்தனை பேர் மேலேயும் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் வந்து பேசுங்க. நான் பணம் போட்டவர் மேலேயும் கொடுக்குறேன், உங்க மேலேயும் கொடுக்குறேன், பிரபு மேலேயும் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் வாங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. எனக்கு எங்க அப்பா பணத்தை நான் பார்க்கணும். முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நீங்க தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்க. நேற்று நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, நான் ஆரம்பிக்கல. நான் உங்களை நம்பி தான் அந்த கல்லறையை விட்டு போனேன். நானா மேடம்? நீங்க தானே இன்சார்ஜ், நீங்க தானே அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறீங்க. நானா வாங்குறேன் அரசாங்கத்துல? நான் உங்களை நேற்று கூட பார்க்கவே இல்லையே மேடம், இன்னைக்கு தான் மேடம் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் உங்களை எஸ்ஐ சரவணன் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஓஏ சரவணன் இன்னைக்கு தான் சொல்றீங்க. நான் எஸ்ஐ எப்படி மேடம்? அது நீங்க போய் கேளுங்களேன். அது போய் நீங்க கேளுங்களேன். இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? இல்ல என் பேர்ல கொடுத்துருக்கீங்களா? அதுதான் மேடம் அது இன்சார்ஜ் நீங்க தானே மேடம். ஒண்ணுமே இன்சார்ஜ் மேடம், எஸ்ஐ நான் கிடையாது மேடம். அதுக்கு நான் ஏங்க நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். நீங்க ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் பேசுனீங்கன்னா விஷயம் இன்னும் வில்லங்கம் போய்கிட்டே இருக்கும். இது வில்லங்கம் போய்கிட்டே இருக்கும். என் அப்பனை காட்டுங்க, என் அப்பனை காட்டுங்கன்றேன். என் அப்பனை காட்டினீங்கன்னா நான் பார்த்துட்டு இது எங்க அப்பா தான்ன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதே மண்ணை போட்டு மூடிட்டு இனி அந்த கல்லறையில யாரும் கை வைக்க மாட்டேன்னு எழுதி கொடுங்க, நான் போறேன். இல்லைன்னா இந்த விஷயத்த நான் விட மாட்டேன். நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க, நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். சரிங்க. ஆ ஓகே.